வணக்கம்ங்க. நம்ம குழந்தைகளோட இயல்பு, முந்தைய ஜெனரேஷன்ஸோட இம்பாக்ட், வானவியல் சாஸ்திரம் இந்த மாரி எல்லாமே பார்க்கும்போது, பிரசன்ட்ல பார்த்தோம் அப்டின்னா, அப்பாக்களுக்கு எதுவுமே வேலை இல்ல அப்டிங்கிற மாரி இருக்கு. ஆனா அவங்க தான் உண்மையாவே நெறைய ஒரு விஷயம் இந்த பிரெக்னன்சில கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். ஒரு மனைவிக்கு தேவையான சூழ்நிலை ஏற்படுத்தி குடுக்குறது கணவனோட மிக சிறந்த பொறுப்பு. "ஊரார் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா, தாம் பிள்ளை தானே வளரும்" அப்படிங்கிற பழமொழி இருக்கு. இது சத்தான ஆகாரம் மட்டும் இல்லாம, அந்த சூழல், அந்த மனைவி கர்ப்பமான காலத்துல என்ன மாரி மனநிலையில இருக்கிறாங்க, அவங்களுக்கு எந்த மாதிரியான மன அழுத்தமோ, இல்ல சந்தோஷமோ இருக்குதோ, அதோட பிரதிபலிப்பு அவங்களோட குழந்தையா இருக்கும். ஸோ மனைவிய எந்த அளவுக்கு பார்த்துக்கிறாங்களோ, அந்த அளவுக்கு ஆரோக்கியமாகவும், அறிவுபூர்வமான குழந்தையும் ஈன்றெடுப்பாங்க. இதுக்கு பக்த பிரகலாதா ஸ்டோரி ஒரு நல்ல ஸ்டோரி. ஏன் அப்படின்னா, என்வைரன்மென்ட் கரெக்ட்டா அமைஞ்சனால தான் அரக்கரா பிறக்க வேண்டிய ஒரு குழந்தை கூட தெய்வ குணத்தோட பிறந்தது. நன்றிங்க.